ஹாய் டு ஆல். மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் 3rd ரிவிஷன் மேக்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அதனுடைய கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் 1 மார்க் கொஷினு ஒரு 14 1 மார்க் எப்பவும் போல் கேட்டிருக்காங்க. அதில் 2வது கொஷின் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் 1 மார்க் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதோட ஆன்சர் என்னென்னா 4. மீதி எல்லாத்துக்குமே புக் பேக் 1 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ கொஷின் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே அதே மாதிரி 2 மார்க் சம்ஸும் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் சாப்டரில் ஃபஸ்ட்டு சம் புக்கில் இருக்கிற சம்மு தான். 16வது சம் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் சம்மு தான். ஆனால் வரிசை ஜோடிகள் சமம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் உறுப்புக்கு ஃபஸ்ட்டு வரிசை ஜோடியில் ஃபஸ்ட் உறுப்புக்கு இதனுடைய ஃபஸ்ட் உறுப்பு சமம், செகண்ட் உறுப்புக்கு செகண்ட் உறுப்பு சமம்னு எடுத்துக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூலங்களின் தன்மை கண்டுபிடிக்கிறது, அணிகளினுடைய பரிமாற்ற விதி செக் பண்ணுறது, எப்பவும் போல் அந்த 4th சாப்டரில் அந்த பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்துகிற சம்மு, இரு புள்ளிகள் வடிவத்தில் நேர்கோடோட சமன்பாடு கண்டுபிடிக்கிற சம்மு, இந்த 6th சாப்டரில் அந்த பாறை கணக்கே தான் இப்போது கேட்குற அதே 2 மார்க் தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 7th சாப்டர்லேயும் இந்த 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்போட ஆரம் 7 சென்டிமீட்டர், அதனுடைய சாயரம் கண்டுபிடிக்கிற சம் அடிக்கடி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அதே சம்மு தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த முதல் 21 ஏழுகளின் திட்ட விளக்கத்தை காண்காமல் எப்பவும் கேட்குற சம்மு, இந்த லீப் இயரில் 53 சனிக்கிழமைகள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்கிற சம் கம்பல்சரி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் 5 மார்க்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் சாப்டரில் 2 சம்மு, செகண்ட் சாப்டரில் ஒரு சம்மு, அதுக்கப்புறம் வர்க்கமூலம் ஒரு க்ரியேட்டிவ் சம் கேட்டிருந்தாங்க. ஆனால் பசங்க நல்லாவே போட்டிருந்தாங்க. எல்லாருமே ஓரளவு கரெக்டாக தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் அணிகள் ஒரு சம்மு, தேற்றம் பித்தாகரஸ் தேற்றம் கேட்டிருக்காங்க, நாற்கரத்தின் பரப்பு, மைய குத்துக்கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் 6.1 அந்த முற்றொருமைகள் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற ஒரு சம்மு, அப்புறம் இந்த மருந்து குப்பி சம்மு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு தான். அதே மாதிரி கோலத்தை உருக்கி உளிரட்ட உருளையாக மாத்திர அந்த சம்மு, மாறுபாட்டு கேளு கண்டுபிடிக்கிற சம்மு, இது புக்கில் இல்லாத சம்மு, ஆனால் இதுவுமே பசங்க கரெக்டாக தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் நிகழ்தகவல் ஒரு சம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 5+55 அந்த சம், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற செகண்ட் சாப்டர் சம்மு தான். கிராஃப் ஜாமெட்ரி பாருங்களேன். ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா வடிவத்த முக்கோணங்களில் ஒரு சம்மும் தொடுகோடுகளில் ஒரு சம்மும் கொடுத்துருந்தாங்க. கிராஃபில் நேர்மாறுபாடு சம்மில் ஒரு சம்மு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வரைபடம் இருபடி சமன்பாடுகளின் வரைபடங்களில் வரைபடம் வரைஞ்சி அதை வச்சு இன்னொரு சமன்பாட்டோட தீர்வு கண்டுபிடிக்கிற சம் கேட்டிருந்தாங்க. இதனுடைய ஆன்சர் கீ பாருங்கள். 1 மார்க்கினுடைய ஆன்சருக்கு இந்த செகண்ட் ஒன்றுக்கு 4 தான் ஆன்சரு. ஸோ 1 மார்க்கு. அதே மாதிரி 15th சம்மோட ஆன்சரு, இதே 16th லைனாக பார்த்துட்டே வாங்க. 17, 18, 19 சம்மு, 20th சம்மு, மூலங்களோட தன்மை கண்டுபிடிக்கிறது, 21 பரிமாற்ற விதி செக் பண்ணுறது, 22 பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்துறது, 23 பார்த்திங்கன்னா அந்த சமன்பாடு கண்டுபிடிக்கிறது இருப்புள்ளி வடிவம், 24 முக்கோணவியல் சம்மு, 25 7th சாப்டர் சம்மு, 26 7th சாப்டர் சம்மு தான், 27 அந்த முதல் 21 ஏழுகளின் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிற சம்மு, 28 இந்த நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் இருக்கிறது அந்த கணக்கு. அதே மாதிரி 29 பாருங்கள். ஃபஸ்ட் சாப்டரில் அந்த ஃபஸ்ட் எடுத்துக்காட்டு அந்த 1.3 எடுத்துக்காட்டு சம்மு, அப்புறம் 30வது சம் இந்த சார்பை 4 விதமாக குறிக்கக்கூடிய அந்த சம்மு, 31வது சம்மம் செகண்ட் சாப்டர் சம்மு தான், 32 வர்க்கமூலம் சம்மு, 33 அணிகள், 34 தேற்றம், 35 நாற்கரத்தின் பரப்பு, 36 மையக்குத்துக்கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிக்கிற சம்மு, 37 பார்த்திங்கன்னா முக்கோணவியல் சம்மு, 38 பார்த்திங்கன்னா 7th சாப்டர் சம்மு, 39 7th சாப்டர் சம்மு தான், 40 மாறுபாட்டு கேளு கண்டுபிடிக்கிற சம்மு, 41 நிகழ்தகவு, 42 இந்த செகண்ட் சாப்டர் சம்மு, அதுக்கப்புறம் ஜாமெட்ரி கிராஃபு. சரிங்களா? கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பசங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய பசங்களும் எப்படி எழுதியிருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.